சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு தமிழ் விசுவாவசு வருஷம் எப்படி இருக்கும்? இதான் மெயினா இப்ப பார்க்கணும். பூரட்டாதி 1, 2, 3 நட்சத்திரத்துல பாதத்துல பிறந்த நீங்க கும்பராசியில பிறந்தவங்க, பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்த நீங்க மீன ராசியில பிறந்தவங்க. இது உங்களுக்கு தெரியும். நீங்க இங்க கும்பராசியில பிறந்திருக்கீங்க, மீன ராசியில பிறந்திருக்கீங்க. அதுவல்ல பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் தான் பார்க்க போறோம் பலன். ஒருவேளை நீங்க கும்பராசியில மீன ராசியில பிறந்தீங்கன்னா இந்த ராசி பலன் தனியா வீடியோ போட்டிருக்கேன், விருப்பமானவங்க அதுல போய் பாருங்க. இந்த வருஷத்துல தமிழ் விஸ்வாவசு வருஷத்துல முக்கியமான 3 கிரகங்கள் பயிற்சி இருக்கு. சித்திரை 31ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு, மே மாசம் 14ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். பூரட்டாதி அப்படின்னாலே நீங்க குரு பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க. அந்த குரு பகவான் தான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தபடியாக வைகாசி 4ஆம் தேதி, மே 18ஆம் தேதி இங்கிலீஷ்க்கு ராகு உங்க கும்ப ராசிக்கு வர்றாரு, கேது சிம்ம ராசிக்கு வர்றாரு. இயற்கையிலேயே இந்த வருஷத்துல சனி மீன ராசியில இருக்க. ஆக சனி, குரு, ராகு, கேது மற்ற கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், இதன் அடிப்படையில இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமா பார்க்கணும். மெயினா நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுங்க, எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான், எல்லா கிரகங்களும் அவகிரகங்கள் தான். காரணம் என்னன்னா, ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் வேற ஒரு விஷயத்துல தீமையை செய்யும். இதே மாதிரிதான் வேற ஒரு கிரகம் உங்களுக்கு தீமையை செஞ்சாலும் இன்னொரு கிரகம் நன்மையை செய்யும். நாங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு கிரகங்களுடைய பிடியில தான் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டம் இருக்கும். அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, வைகாசி 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சேஞ்சஸ் அதுக்கப்புறம் உண்டு. உங்க மனநிலையே மாறிடும். ஒரு நேரம் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் நேரம் நீங்க மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் எண்ணங்கள் சீராகும், சிந்தனைகள் வேறுபட்டு இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சாதகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். இந்த வருஷத்துல உங்களுடைய பினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு? கையில பணம், தனம், பொருள் என்பது இருக்கும். மணி ரொட்டேஷன் இருக்கு, வரவுகள் இருக்கு, செலவுகள் இருந்தாலும் சேமிப்பு என்பது இந்த வருஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வருஷத்துல அதுக்கு முக்கியமா உங்களுடைய நண்பர்கள் துணை இருப்பாங்க. உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையுமே புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு மூத்த அக்கா, சகோதர, சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாக வாழ்க்கையில் ஏற்றம். இந்த வருஷத்துல ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா நான் லேண்ட் வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அல்லது வீடு கட்டணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அல்லது கட்டுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல், லாபம், வருமானங்கள் இருக்கு. யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கீங்க, உங்களுக்கு உற்பத்தி சார்ந்த துறைகள்ல மாற்றங்கள் இருக்கு, அல்லது வருமானங்கள், சேல்ஸ், தந்த லாபம், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வருஷத்துல குடும்பத்தினர் ரொம்ப நாளா நல்லது நடக்கல, சுபகாரியங்களே நடக்கல, சுப நிகழ்ச்சிகளே கண்ணு கெட்ட வரைக்கும் தெரியாம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. இந்த காலங்கள்ல இந்த வருஷத்துல நீங்க அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். அடிக்கடி கோயிலுக்கு போவீங்க, சாமி தரிசனம் பண்ணுவீங்க. நீங்க எந்த மதமாக இருந்தாலும் உங்க மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு இதெல்லாமே உங்களுக்கு கூடும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பெரிய லெவல்ல இந்த வருஷம் இருக்கும். இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படின்னா கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ரொம்ப நாளா நான் வட்டி கட்ட இஎம்ஐ இருக்கு, என்னால கடன் அடைக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு
வருஷம் படிப்படியாக கடன் குறையும். எனக்கு கிரானிக்கா டிசீஸ் இருக்கு, தீர்க்க முடியாத வியாதி இருக்கு, அல்லது நோயின் காரணமாக பெரிய லெவலில் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன், எனக்கு பெருசா மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு நோயிலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆக சுபகாரியங்கள், கடன் குறையும், நோய் குறையும், இத்தனையும் இந்த வருஷத்துல உங்களுக்கு இருந்தால் கூட மெயினா இந்த வருஷத்துல உங்களுடைய வேலையில நீங்க கவனமா இருங்க. இது ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்துல. ஸோ நீங்க யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்க, உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வேலையில இருக்கீங்க, குறிப்பா பிரைவேட் கம்பெனியில இருக்கீங்க, ஒரு ரெப்யூட்டட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றீங்களோ, வேலையில கவனம்னா நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும், அல்லது வெளியேற்றப்படணும், அல்லது விஆர்எஸ்ல வரணும், அல்லது லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கு. ஆனால் யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களோ நீங்க உங்களுடைய வேலையை தக்க வைங்க. அவசரப்பட்டு வேற வேலை மாற வேண்டாம். வேற கம்பெனிக்கு மாறுறதுக்காக இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போட்டுறாதீங்க. ஸோ அந்த கம்பெனியில் அந்த வேலையில் நமக்கு பெருசாக சேலரி சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி உள்ள வேலையை இழந்துடாதீங்க. இதெல்லாமே இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், ஒரே கிரகம் நன்மையை அதே கிரகம் தீமையை செய்யுங்கிறத அப்படி பார்க்குற போது இந்த வருஷம் வேலையில் எனக்கு பெருசாக ப்ரமோஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, இன்க்ரிமெண்ட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அரியர்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இன்சென்டிவ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனி மானிட்டரி பெனிஃபிட் வரலைனாலும் பரவாயில்ல, வேலை இருக்காத மட்டும் பாருங்க. அது மட்டும் இல்ல, நான் பெருசா எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்தவன் பேர் வாங்குறான், புகழ் வாங்குறான், அவனுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வருஷம் மட்டும் நீங்க மற்றவங்களோட உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பார்த்தாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, லைஃப்ல ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கு. பெரிய பதவியில இருக்கீங்க, உத்தியோகத்தில் இருந்தா கூட ஒரு திருப்தியற்ற மனநிலை எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நான் முதல்ல என்ன சொன்னேன், உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக எல்லாமே உங்க லைஃப்ல கலந்து நடக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வருஷத்துல இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல, வாய்ப்புகள் இல்லை, சான்ஸ் இல்லாம இருக்கு, நடக்குமா தெரியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வைகாசி 4ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையுமே புரட்டாதி நட்சத்திரத்துல கடந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த காலங்கள்ல கணவன் மனைவி உறவு சுமாரா தான் இருக்கு, பெருசா ஒண்ணு இல்லை. நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா பிசினஸ் நார்மலா இருக்கு. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயம் பண்றது நேரத்தில் தொழில் இல்லாம விட்டு நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல. நீங்க இந்த காலகட்டங்கள்ல எவ்வளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு சக்சஸ் பண்ணுவீங்க. குறிப்பா யாருக்கும் தேவையில்லாம கடன் கொடுக்கறது வேண்டாம். பெரிய லெவல்ல நான் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் இருக்கு. இந்த வருஷத்துல நான் இன்ட்ரா ட்ரேடிங் பண்றேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், குறிப்பா கோல்டு பாண்டு வாங்குறேன் அப்படிங்கிறவங்க நார்மலா பண்ணுங்க. இந்த நார்மல் அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்க பெருசா லோன் வாங்கி கடன் வாங்கி எதுவும் பண்ணிடாதீங்க. குறிப்பா பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சியில் பண்ணாதீங்க. விட்டதை பிடிக்கணும்னு பெரும்பாலும் ஆசைப்படாதீங்க. இதெல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் இந்த வருஷம். ஸோ இந்த வருஷத்துல உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இம்யூனிட்டி பவரை மறுபடியும் கூட்டுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் நோயினுடைய தன்மையில நீங்க விடுபட்டாலும் இன்னொரு பக்கம் அதனுடைய தாக்கம் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்க விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் காளி இருக்கு, துர்க்கை இருக்கோ, பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் முழுவதுமே நீங்க நரசிம்மரை பிரதானமா வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.